நம்ம ஊர் எந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு பாருங்க. இது நல்லதா கெட்டதுக்கான்னு நம்மளுக்கு தெரியல. காலையில் ஐஸ் வாங்க காசு இல்லைன்னு ஃபோன் எடுத்துகிட்டு போனேன். அக்கா ஜிபே பண்ணிக்கிறலாம்க்கா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதோட ஜிபே பண்ணிவிட்டு அடுத்து இந்த புளியெல்லாம் உடைச்சோம். அதை காயப்போட்டு போடலான்னு தான் மாடிக்கு வந்தேன். காய போடுற இடத்துல சரியான வெயில். அதை காயப்பட்டுட்டு இருக்கேலே அப்பா ஒரு வேலையாக வெளியில் கிளப்பிட்டாங்க. வரையில் நான் உனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. நம்மளுக்கு நான் தான் பரோட்டானா உசுராச்சே. சரி நீங்கள் வாங்கிட்டு வாங்கப்பா, நான் நைட்டு சாப்பாடு ஆக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு அப்படியே தம்பியை தூங்க வச்சுட்டு மாடி சைடு ஒரு ஓரமாக வந்து உட்காந்தாச்சு. ஏன்னா அங்கிட்ட சிலு சிலுன்னு காத்தடிக்குது. வீட்டை சுற்றி மரம் இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு இப்போ தான் புரியுது. இந்த கொலை கொட்டையிலலாம் நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். என்னடா இது கொலை கொட்டிக்கிட்டே இருக்குது, கூட்டவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெயில் காலம் தான் நம்மளுக்கு அது நிம்மதியாக இருக்கும். சிலு சிலுன்னு காத்தடிக்கிறது, நம்ம எங்கிட்டு வேணால் போய் உட்காரலாம். அப்புறம் என்ன, நம்ம மல்லிகைப்பூ செடி பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் பூ பூக்கிறது கட்ட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். 4-5 பேர் வச்சுக்கிற அளவுக்கு கட்டுவோம் நானும் எங்கள் அக்காவும். இப்போல்லாம் கொஞ்சம் பூக்கிறது கம்மியாக தான் இருக்குது. பிடிங்கி சாமிக்கு போட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.